இன்னைக்கு நம்ம ரொம்பவும் செரிமானத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய சுக்குப்பால் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சுக்குப்பால் செய்யறதுக்கு நம்ம லைட்டாக ஒரு சில பொருள் மட்டும் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் மட்டும் தான் போட போகிறேன், அதனால ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடயே மல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இது கருகிடக்கூடாது, கருகின டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் சூடு ஆற வச்சு நம்ம இடியோரலில் போட்டு இடிச்சுக்கிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி லைட்டாக சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மல்லியும் சுக்கையும் இந்த உரலில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இப்போ இந்த உரலில் வச்சு நல்லா இடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு சுட்டு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குறவரப்பாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை தண்ணி சூடாகிடுச்சு. இது கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த மல்லி சுக்கில் இருக்கிற எசன்ஸ் இறங்குச்சுன்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா இறங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம 1 டம்ளர் வச்ச தண்ணி ஒரு 3/4 டம்ளருக்கும் கம்மியாகிடுச்சு. 1/2 டம்ளர் கிட்டக்க ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பால் வேணும்னா ஊற்றிக்கோங்க. சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுக்கு பாலாக வேண்டாம், நான் சுக்குமல்லி காஃபியாக குடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றாமல் வெறுமனே சுக்குமல்லி காஃபியாக குடிச்சிக்கலாம். நம்மளுக்கு சுக்கு பாலாக வேணும்னா இந்த பால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் நான் பால் சேர்த்துறேன். சேர்த்து இதை அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது லைட்டாக எடுத்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே சுண்டட்டும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது 1 நிமிஷம் அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான், நம்ம கிளாஸில் வடிகட்டிட்டு இதை அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுக்குப்பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.